மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, இவரை பற்றி நான் பெருசாக பேசுனதே இல்லை. ஆனால் அது நம்ம சேனலோட 250வது வீடியோ, தாவேக்காக ஆதரவாக நம்ம போடுற 250வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. எவ்வளோ மோசமான மனிதர் அப்படிங்கிறது நேற்று அவருடைய விவாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. கட்சிகளை கடந்து இவரோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டனம் எழுது. ஒரு அம்மாவை ஆன்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசினார், ரொம்ப தரைக்குறைவாக பேசினார் அப்படிங்கிறது தான் அந்த கண்டனம் எழக்கூடியதுக்கு பிரதானமான காரணமாக இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்கள் அங்கிள்னு சொன்னீங்க, அவர் ஆன்டின்னு சொன்னார், இதில் என்ன குத்தம் குறையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் அங்கிள் சொன்னோம் அப்படிங்கிறத நியாயப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன் இந்த ஆன்டின்னு சொல்கிறத எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டை பற்றியும் தெளிவாளமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் மற்றதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விவாதத்தோட மைய நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு புனைப்பெயர் உருவாக்கம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. இங்கே அப்பா அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் உருவாக்கப்பட்டுச்சு, அங்கிள் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இந்த அப்பாவை அடிக்கிறாங்க. இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம் தானே, வேறு எதுவும் கிடையாது இல்லை. இங்கே ஏன் இந்த பிரச்சனை ஆகுது இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு புனைப்பெயர் அப்படிங்கிறது உருவாக்கப்படுறது, உருவாகிறது அப்படிங்கிற ரெண்டு வழி இருக்குது. இங்கே அப்பா அப்படிங்கிற பேரானது உருவாக்கப்பட்ட பின்பம், உருவான பின்பம் கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. உருவான பின்பம்னா இதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்மா ஜெயலலிதா அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து போனால் தல அஜித் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா மக்களாக பார்த்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அவங்க பேருக்கு முன்னாடி அந்த பேரை போட்டதுனால அந்த பேர் வந்து உண்மையாயிராது. மக்கள் அத்தனை பேரோட உணர்வு நிலைகளை அவங்க தொட்ட பிறகு அந்த பேரை போடும்போது கரெக்டாக இருக்குப்பா அந்த பேர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பேரை பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டாடுவாங்க, நிறையா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர் உருவாக்கம் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா இயல்பாக உருவானது கிடையாது, அவராக உருவாக்கிட்டது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை கட்சிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வந்ததே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா இவர் தளபதியாக இருந்தார், 50 வருஷம் பொது வாழ்க்கை இவருக்கு இருக்குது, இவர் இவ்வளோ தூரம் பயணிச்சார் போனார் அப்படின்னு சொல்லி இந்த தளபதி அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா மாற்று கட்சிக்காரங்க கூட பெருசாக கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஓகேப்பா அவர் உழைச்சார உங்கள் கட்சிக்காரங்க தளபதின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தளபதி அப்படிங்கிற பேரை பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அப்பாங்கிற பேரை சொந்த கட்சிக்காரனே ஏற்றுக்கலை அப்படிங்கிறதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய முதல் விஷயமா இருக்குது. இப்போ என்னோட விவாதத்தில் நான் ரெண்டாவது பக்கம் போகிறேன். இந்த ரெண்டாவது பக்க விவாதம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த ஆன்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருது, ஏன் இதை இவ்வளோ தூரம் கண்டிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே அப்பாங்கிற பேர் முதலமைச்சர் உருவாக்குனாரு, இங்கே அங்கிள் அப்படிங்கிற விமர்சனம் மூலமாக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை உடைச்சார். ரெண்டு பேருக்கு நடுவில் விவாதம் நடக்குது, அப்பா அங்கிள். இப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் என்ன 50+ இருக்கீங்க, நீங்களும் அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் இந்த மாதிரி போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அரசியல் களத்தில் சம்மந்தமே இல்லாமல் தன்னுடைய பையனோட மாநாட்டில் மட்டும் கலந்துக்கிட்டாங்க, வந்தவங்களை ஆன்டி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எவ்வளவு தூரம் கேவலமாக இருக்குது. அதுவும் சொல்லும் போது அவரோட டோன்லாம் ரொம்ப ரொம்ப உச்சபட்ச கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அவங்களோட ரோல் என்ன, பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க தலையிடுறாங்களா அல்லது மறைமுகமாக தலையிடுறாங்களா? தன்னோட பையன் ஒரு மாநாட்டை ஆரம்பிச்சிருக்காரு, வந்துட்டு போனாப்புல, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாதா? எந்த ஒரு விவாதத்தையும் பெண்ணை உள்ளிழுக்காமல் உங்களால் பண்ணவே முடியாதையா? என்னோட பிரதானமான கேள்வி தான். இங்கே விஜய் அவர்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு குடும்பத்தை உள்ளிழுக்கிறீங்க. இங்கே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மட்டும்தான் கார்னர் பண்ணி பேசினார். அவரோட குடும்பத்தை எதுவும் இழுத்தாரா அல்லது வேற யாராவது அவங்களுடைய உறவுகள், அவரோட சொந்த நண்பர், வேற யாரையாவது உள்ளே இழுத்தாரா? எப்பா நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, அப்பா வேணாங்க, உங்களுக்கு அங்கிள்ங்கிற பேர் கரெக்டாக இருக்கும், இவ்வளோ தான் அவர் பண்ணார். இதை தாண்டி வேறு எதுவும் ரொம்ப கேவலமாக, ரொம்ப தப்பான அன்பார்லிமெண்ட் வேறு எதுவும் பயன்படுத்தினாரா? ஏன் தேவையில்லாமல் அரசியல் களத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத அவங்களுடைய அம்மாவை உள்ளிழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ உங்கள் புத்தி எதை காட்டுது? நான் வந்து எந்த ஒரு விவாதம் முன்னெடுத்தாலும் அரசியல் ரீதியாக விமர்சிக்க மாட்டேன், குடும்ப ரீதியாக தான் போவேன், ஏன்னா எனக்கு அரசியல் ரீதியாக விவாதிக்க தெரியாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் விஜய் அவர்களை நோக்கி எவ்வளோ வேணால் விமர்சனம் முன்வைங்க, நாங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி விமர்சனம் வைக்கிறோம். விவாதம் ரெண்டு பேருக்கான சண்டையாக இருக்கட்டும், ஏன் ரெண்டு பேரோட குடும்பத்தை உள்ளெழுக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை உள்ளெழுத்தாலும் தப்பு, தலைவர் விஜய் அவர்களோட குடும்பத்தை உள்ளெழுத்தாலும் தப்பு அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்களை அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் இழுக்கக்கூடாதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட குடும்பத்தை அரசியல் களத்தில் இழுக்கக்கூடாது. நேர்மை அப்படிங்கிறது, நியாயம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரிப்பா, அப்பாங்கிறது புனைப்பெயர், குடும்பத்தை உள்ள இழுக்கக்கூடாது. அப்போ வந்து இவர் வந்து அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருது? ஒருத்தர் அவரை அப்பான்னு சொல்லிக்கிறாருன்னா உங்களுக்கு பிடிக்கலனா அப்பான்னு சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பாங்கிற பின்பம் யாருக்கு கொடுப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறவர், ஒரு குடும்பத்துக்காண்டி உழைக்கிறவர், ஒரு குடும்பத்துக்கு முன்னோடியாக இருக்கிறவர், ஒரு குடும்பத்தை
பார்த்தீங்கன்னா எப்போதுமே குடும்பம் சார்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாரா? தமிழ்நாட்டோட எதிர்கால சிந்தனையில் நிறையா விஷயங்களை அவர் கொண்டு வராரா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம் தலை தூக்கி போயிட்டு இருக்கு. இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் அப்பா போதைப்பொருள் கலாச்சாரத்தை அலோவ் பண்ணுவாரா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஜாதி ரீதியாக ஒடுக்குதல் நடந்து அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆவண கொலைக்கு ஒரு தனி சட்டங்கிறது அப்பாவால் கொண்டு வர முடியல. குடும்பத்தில் நடக்கிற சண்டையும் சரி பண்ண முடியல. குடும்பத்துக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது கிடையாது. குடும்பத்துக்குள்ள போதைப்பொருள் உள்ள போறதையும் அவரால் தடுக்க முடியல. இப்படி குடும்பத்தில் அப்பாங்கிற ரோலுக்கும் இவரோட அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆட்சி, நிர்வாக ரீதியாக ஒரு ஆட்சி நடத்திவிட்டு தான் அப்பான்னு சொல்லும் போது காண்டாகமா காண்டாகாதா? அப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இவ்வளோ நாள் அங்கிள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இந்த அங்கிளுங்கிறது அவ்வளோ சிங்கானுச்சுன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் அங்கிள்னு சொல்லிட்டாரு, எல்லாருமே இந்த வார்த்தையை ஏன் பிடிச்சிக்கிட்டாங்க? ஏன்னா இது அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அடாப்டாக இருக்குது அப்படிங்கிறதா இங்கே யதார்த்தமான விஷயம். இப்போ யாரை நம்ம அங்கிள்னு சொல்லுவோம்? முன்ன ஒன்று பேசி பின்ன ஒன்று பேசுகிறவங்கள எனக்கு தெரிஞ்சு பெருசாக அங்கிள் சொல்லுவோம். அதாவது இங்கே சொல்கிறது போய் அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது போய் இங்கே சொல்கிறது, இந்த வேலை பார்க்குறவங்கள அங்கிள்னு சொல்லுவோம். ஒரு இரட்டை நிலைப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள அங்கிள்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துக்காம கேட்டால் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்கள நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். ஒரு பிளானே இல்லாமல் ஒரு வேலையை பார்க்குறவங்கள நம்ம பெருசாக அங்கிள்னு சொல்லுவோம். இந்த அங்கிள் சொல்கிறதுக்கு ஏராளமான விமர்சனங்கள் இருக்குது. விமர்சன ரீதியாக பார்க்கும்போது குடும்ப ரீதியாக மாமா தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மற்றவங்கள நம்ம அங்கிள்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரணங்கள் இருக்கும். அதனால தான் இங்கே பிரதானமான விமர்சனத்துக்குள்ளாகுது. இப்போது இவரோட நிர்வாகத்தை எடுத்து பாருங்களேன். இவர் இப்போ ஒன்று பேசுவார், நேற்று ஒன்று பேசுவார், முந்தானத்து ஒன்று பேசுவார், எதிர்கட்சியாக ஒன்று இருக்கும்போது பேசுவார், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேசுவார். தூய்மை பணியாளர் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் நடந்து நம்ம இவர்கிட்ட கொண்டு போனாலும் நல்லாட்சி நடக்குது, இதை நீ நம்பி தான் ஆகணும், திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டார். இந்த அங்கிள்ங்கிற கேரக்டரில் இருக்கிறவங்க சொந்தமாக பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுத்துவாங்க. பெருசாக இவங்க அவங்களுடைய அறிவை போட்டு பயங்கரமாக யோசிக்கிற அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இப்போ நடக்கிற ஆட்சியை நீங்கள் பார்த்தாவே இந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா ஆமாப்பா இதெல்லாம் ஓரளவு சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாங்கிற கேரக்டருக்கு இவர் அடாப்டாக இல்லை. அப்போ எந்த கேரக்டருக்கு ஒரு அடாப்டாக இருக்கார்? அங்கிளுங்கிற கேரக்டருக்கு அடாப்டாக இருக்கார். ஸோ அப்பாவை தூக்கிட்டு அங்கிள்னு உள்ளே வச்சோம். இந்த அங்கிளுங்கிறது கட்சியை கடந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. இப்போ அந்த அங்கிள் அப்படிங்கிற விஷயத்தில் அங்கிள் இல்லை அப்படிங்கிற விவாதத்தை நீங்கள் முன்வைக்கலாம், அல்லது இவர் அப்பா தான் அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் போய் எங்களை நீங்கள் கார்னர் பண்ணி பெருசாக அடிக்கலாம், பயங்கரமாக பேசலாம். இந்த அன்பார்லிமெண்ட் வேறு எப்படியா பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் வந்து குதிக்கலாம். ஏன்னா அப்பா அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்டே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தான். இது வந்து ரொம்ப தப்பான ரொம்ப கேவலமான வார்த்தைலாம் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விவாதம் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் அப்பாவை ப்ரமோட் பண்ணுங்கள், நாங்கள் அங்கிளை ப்ரமோட் பண்ணோம், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் எது உண்மை எது கரெக்டு எது நிதர்சனமான உண்மை. அத்தனை கேள்விக்கு மக்கள் முன்னாடி பதில் இருக்கட்டும். அதை விட்டுட்டு அரசியல் களத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு அம்மாவை உள்ளே இழுத்து ஆன்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக எதுக்கு இந்த விவாதத்தில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. இவ்வளவு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு கேட்டால் நான் மூத்த பத்திரிகையாளர், நான் பயங்கரமான ஆள், நான் வந்து பத்திரிகை துறையில் இவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உட்காந்து பேசுகிறதெல்லாம் எவ்வளவு கேவலமாக இருக்குது. இந்த சேனலில் உங்களை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சேன். இந்த சேனலோட தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிற 250வது வீடியோவில் உங்களை உட்காந்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. சரி, இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனித ஜீவியை நான் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவாக இருக்கலாம், அந்த கட்சிக்கான விமர்சனங்கள் அத்தனையுமே நம்ம முறியடிக்கலாம். அதை விட்டுட்டு குடும்பத்தை உள்ளெடுத்து இவ்வளோ பெரிய மூத்த பத்திரிகையாளர் இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களை பின்னாடி வர்ற அந்த திமுக காரங்களாம் எப்படி நடந்துப்பாங்க? ஒரு அரசியல் காலத்தில் குடும்பத்தை உள்ளே இழுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. இப்படி நம்ம பண்ணால் எந்த தப்பும் கிடையாது. செந்தில் வேலை ஆல்ரெடி பண்ணிட்டாரு, அவரை பார்த்தே நம்ம பண்ணிக்கலாம், எந்த விதமான விஷயம் கிடையாது, நமக்கு முன்னோடி இருக்காங்கன்னு சொல்லி அடுத்த சமுதாயத்துக்கும் தப்பாக இருக்கீங்க, ஒரு விமர்சனத்தை தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள தெரியல அப்படிங்கிற உங்களுடைய அந்த பக்குவமற்ற தன்மையும் பார்த்தீங்கன்னா வெளியே காமிக்கிறீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நீங்களாம் திருந்துற ஜென்மம் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது, கண்டிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை செய்து விட்டாச்சு. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமான பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.